Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவர்களே, இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் செகண்ட் மிட் டேர்ம் டெஸ்ட் 2024 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் இந்த வருஷத்துக்கான கொஸ்டின் பேப்பர் கட்டாயம் உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கறதுக்கு ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் மிட் டேர்ம் டெஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்டுமே மாடல் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், திஸ் இயர் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் மிட் டேர்ம் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ஒன்று போட்டிருப்போம். ஸோ அதில் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு தேவையான எல்லா கொஸ்டின் பேப்பர் ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லாக அவைலபிளாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கேட்டகரியில் 1 மார்க் கேட்டகரி பாருங்கள். கிராஃபல் இது நிறைய டைம் நம்ம பார்த்துருக்கு. ஃபைட்டு, அதுக்கு பஸ்ஸில், அதுக்கான ஆன்சர் வந்து ரஷ்ன்னு சொல்கிறோம். அது கமோஷன், 3 எனர்ஜெட்டிக் மேனர், இதனால் கம்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கெய்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஆர் லுக் சொல்கிறேன். ஆண்டிஸ் வந்து பிளிங்கம். ரெசிஸ்ட் ஆப்ஷன் பி அசிஸ்ட். ஆக்சுவலாக ரெசிஸ்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எதிர்த்து கேள்வி கேட்குறது ஆஸ்க்குன்னு சொல்லுவோம். ஆன்டனிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட். ஸோ அசிஸ்ட் வந்து மேட்சப்பில் இருக்குது. ஹூ வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். லாரியோட ப்ளூரல் லாரிஸ். ஒயில் முடிஞ்சால் ஐஇஎஸ், அது LORR IES. கோஃபார் அப்படின்றது சக்சீட். இது புக் பேக்கில் 6 லெசன் இருக்கிற பிளேஸில் வருது தான். அதுக்கப்புறம் டேஷ் செஸ் இஸ்மியா அப்படின்னா பிளேயிங் செஸ் இஸ்மியா. தட் மீன்ஸ் வந்து நான் ஃபினட் சொல்லும்போது ஜெரனில் கம்பேர் ஓவர 8 1 மார்க் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதே கிராமர் கேட்டகரி ரிலேட்டிவ் ப்ரோனவுன். அப்போ இஸ் ரைஸ் வந்து ஊஸ் மட்டும் போட்டால் போதும். அப்போ திஸ் இஸ் வரும். ஊஸ் ஃபாதர் இஸ் அன் ஆர்கிடெக்ட். அவ்வளோ ரொம்ப சிம்பிள். இதுவே இட்டு கொடுத்துருக்காங்கன்னா விச் கம்பேர் பண்ணணும். சப்ஜெக்ட் ஈ ஷி தே கொடுத்த ஊ கம்பேர் பண்ணக்கூடியது தான். 5th யூனிட் இருக்க கிராமர் தான். அதே 5th யூனிட் டைரக்ட் இருக்குது. சுகந்தி செட் ஐ ஹவ் ஜஸ்ட் கம் பேக் ஃப்ரம் மை ஹாலிடே இன் ஊட்டினா சுகந்தி செட் வந்து செட்டே தான் போகணும். இது ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. செட் தட் ஐ வந்து சுகந்தி குன்னா ஷி ஹேவ் வந்து ஹேட் போகணும். ஹேட் ஜஸ்ட் கம் பேக் ஃப்ரம் மை வந்து ஆணை குறிச்சா யூஸ் பண்ணணும், பெண்ணை குறிச்சா இருப்போம். அப்போ வந்து ஹர் ஹாலிடே தான் வரணும். இது தப்பாக இஸ் ஹாலிடேன்னு இருக்குது. ஹர் ஹாலிடே இன் ஊட்டின்னு திருப்பி சொல்கிறேன். இஸ் ஹாலிடே கிடையாது, ஹர் ஹாலிடே இன் ஊட்டி. அதுக்கப்புறம் 2 மார்க் ஒன்று. வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த இன்டர்நெட் டு த காமன் மேன்? வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் டெக்னாலஜி? வை டிட் ஃப்ரான்ஸ் ட்ரெட் டு கோ டு ஸ்கூல் தட் டே? இது 2 மார்க்குமே நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். அதில் வந்து நிறைய இந்த எல்லா கொஸ்டினுமே வரும். ஸோ அதனால் அதில் இருக்க 2 மார்க் கட்டாயம் படிங்க. அதுக்கப்புறம் வந்து லெசன் பேராகிராஃப் பொறுத்து ஏதாவது ஒரு பேராகிராஃப் படிச்சின போது டெக்னாலஜி கட்டாயம் படிங்க. அதுக்கப்புறம் பாயிண்ட் கொஸ்டின் whom does we refer to the machine? where are they melted? They were melted in the furnace and the pit. கம்பேர் பண்ணக்கூடியது தான். அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த எபோல்னு பர்சானிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ரைமிங் வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பவுண்ட் பீனித் ஆல் யூனிஃபார்ம். அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த செகண்ட் லெசன் லைக் அவர்ஸ் சிமிலி கம்பேர் பண்ணக்கூடியது. அதுக்கு போயம் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் சீக்ரெட் ஆஃப் மெஷனும் அதே மாதிரி நோமன் ஆர்வம். நீங்கள் சீக்ரெட் ஆஃப் மெஷன் படிச்சிங்கன்னா கரெக்டாக எழுதிக்கலாம். மெமரி பை வீக்கெண்ட் புல் அண்ட் ஆல் அண்ட் புஷ் அண்ட் லிஃப்ட் கம்பேர் பண்ணக்கூடிய சீக்ரெட் ஆஃப் மெஷன் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. அல்லது இமெயில் ரைட்டிங் நம்ம செகண்ட் பார்ட்டில் இமெயில் ரைட்டிங் இருக்குது, மெசேஜ் ரைட்டிங் இருக்குது, போஸ்டர் மேக்கிங் இருக்குது, ஸ்பீச் ரைட்டிங் இருக்குது. நீங்கள் 3 கேட்டகரி கான்சென்ட் பண்ணிங்களா போதும். இமெயில், மெசேஜ், போஸ்டர் இது எல்லாமே நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரோடு மேப் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் கேட்கக்கூடிய கொஸ்டின் ரோடு மேப் பாறையில் இப்போ ட்ரா பண்ணணும். ரோடு மேப் கட்டாயம் ட்ரா பண்ண வேண்டிய நெசசரி இல்லை. டேரெக்டாக ஆன்சர்ஸ். ஆனால் ஸ்ட்ரெயிட் ரைட் லெஃப்ட் இந்த பிளேஸ் அதில் பிளேஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் அது எழுதுங்க. அடுத்தது வந்து இப்போ நாடிடெயில் பேராகிராஃப் 8 மார்க்கில் கொடுத்துருக்குறாங்க. லிட்டில் யூரோப் ஆனந்தும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எ டே இன் 2800. ஸோ 2 பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ 2ல் ஒன்று எழுதுறாச்சு. ஓவராலாக இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து இனி நிறையா டிஸ்ட்ரிக்டில் வந்து இப்போ செகண்ட் மிட்டம் வந்து ஸ்டார்ட் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் ஒரு ஜஸ்ட் ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை விட நிறைய கொஸ்டின் பேப்பர் நம்ம செகண்ட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட் நிறைய ஒரு 20-25 கொஸ்டின் பேப்பர் நம்ம ஒரே ஒரு வீடியோவில் கொடுத்துருப்போம் வித் ஆன்சர்ஸோட. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசி வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் high marks in the 4th coming second midterm exam. All the best student. Okay, thank you, bye.